ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பிகாஸ் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் வெரி ஆர்டினரி, வெரி ஸ்மால், ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண். நான் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தது. எங்கள் அப்பா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் டீ போர்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஏதோ ஒரு ஃபியூஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சினிமா நடிகாக்கிட்டாங்க. ஒரு காட்ஃபாதரும் கிடையாது. ஐ டோன்ட் ஹவ் எனிபடிஸ். ஒரு ஹீரோவும் என்னை சப்போர்ட் பண்ணதே கிடையாது. அடுத்த வீட்டு பெண்ணாக நான் வாழ்ந்ததுக்கு முக்கிய காரணம் பத்திரிகையாளர்களான நீங்கள் தான். ஏன்னா பிகாஸ் ஒரு நெக்ஸ்ட் டோர் லேடி மாதிரி ஒரு சாதாரணமாக ரொம்ப இன்னசென்ட்டாக சினிமாவே பார்த்துறாத ஒரு பெண்ணாகத்தான் நான் சினிமாக்குள்ளே நுழைஞ்சேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக என்னை மனசில் நிறுத்தி ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எடுத்து எழுதுவாங்க. புன்னகை மன்னனாக இருக்கட்டும், கடலோர கவிதைகளாக இருக்கட்டும், இளையராஜா சார் மியூசிக்ஸில் எல்லா படங்களாக இருக்கட்டும். நான் வந்து சீனியர் ஆக்டர்ஸ் தானே, ஒரு சுஹாசினி மேடம் கூடயோ இல்லை ரேவதி மேடம் கூட புன்னகை மன்னன் பண்ணும்போதோ சரி, அதுக்கு ஈக்குவலான கேரக்டர் அதை எடுத்து கமல் சார் கூடயோ இந்த அண்ணாமலை பண்ணும்போது ரஜினி சார் கூட பண்ணதையோ எடுத்து எனக்கு ஒரு 2 லைன்ஸ் ஆச்சு போட்டுருவாங்க. தினத்தந்தியை பார்ப்பேன், தினமலரை பார்ப்பேன், குமுதம் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனந்த விகடனில் ஃபோட்டோ வந்திருக்கு, ஓ நம்மளதெல்லாம் ஆனந்த விகடனில் ஃபோட்டோ வந்திருக்குடா அப்படின்னு அப்படி சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா பிகாஸ் இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னை தட்டி தூக்கி விட்ட இந்த பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காக தான் இதுக்கு வந்தேன். இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஆக்சுவலி நிறைய அதாவது சூப்பர் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கலாம். பட்டு இதையே நம்பி வாழ்ந்துட்டுருக்க எத்தனையோ குடும்பங்கள், வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நான் என் கூட வரும்போது இன்னொரு ப்ரெஸ் பீப்புள்கிட்ட பேசிட்டு வந்தேன். ஒன்றுமே இல்லை, அதாவது ஒரு ஆஃபீஸ் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் போடணும், ஒன்று செய்யணுன்னா ஒரு இடம் இருக்கணும். ஸோ அந்த இடத்த வந்து அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்றைக்கி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. அது மாதிரி உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு புரியுது. பட் 3 வருஷத்துக்குள்ளே ஒரு படம் செஞ்சால் நமக்கு எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, நல்லா படிக்க வைக்கணும்னு ஒரு பயங்கரமான ஒரு வெறி இருந்தது. நல்லா படிக்க வச்சு என்னுடைய குழந்தை வந்து நல்ல நிலைமையில் இன்றைக்கி வந்து யூஎஸில் இருக்காங்க. அவங்க வந்து ஷீஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் இன் யூஎஸ். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். நான் சினிமாவையும் குடும்பத்தையும் தனித்தனியாக வச்சு பார்க்குறேன். பட் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் என்னோட ரொம்ப சகோதரியாக அவ்வளோ பாசமாக, கங்காதரன் சாராக இருக்கட்டும், தேவராஜ் சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட அவ்வளோ பாசமாக அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கவிதாலாம் வந்து வெரி சோஷியல் மைண்டு. பேசும்போது யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய கன்சர்ன் பாருங்கள். அது இன்னைக்கு கூட எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கும் அள்ளி கொடுக்கணுன்ற மனசு இருக்குது. அந்த நிலைமை கழுத்து சீக்கிரம் வரணும். ஒரு படம் பண்ணாலும் 1 லட்சம் கிடைச்சாலும் 10 ரூபா நான் எல்லாருக்கும் ஒரு நோட்ஸ் பண்ணி நான் எழுதி கொடுப்பேன். கண்டிப்பாக என்னாலான உதவிகள் நான் கண்டிப்பாக வருங்காலத்தில் செய்வேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இது ஏன்னா ஜேர்னலிசம் வந்து படிக்கணும், பிள்ளைங்க வந்து டெய்லி பேப்பர்ஸ் படிக்கணும், டெய்லி நியூஸ் படிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கவிதா சொன்னாங்க, என்னுடைய ஷார்ட்ஸில் எப்படி முகத்தை போடுறது, எப்படி முகத்துக்கு க்ரீம் போடுறது, அது மட்டும் நான் சொல்கிறது இல்லை. நீங்கள் போய் நிறைய காசு கொடுத்து உங்களை அழகுபடுத்திக்கலாம். பட் அது வீட்டிலேயே சாதாரண ஒரு தக்காளி வச்சோ இல்லை சாதாரண ஒரு தயிர் வச்சோ உங்களை அழகு பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லி கொடுக்குறது ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம தேவராஜ் சார் சொல்லிட்டு இருந்தாரு, என்னுடைய ஷார்ட்ஸும் போது நானே நினச்சேன், நம்ம 33 இயர்ஸ்க்கு முன்னாடி எத்தனை லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணோம், எத்தனை கிரேட் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தா இன்றைக்கி நம்ம பெரிய எடிட்டர்ஸ் ஆகிருக்கலாமே. இப்போவே வந்து அதெல்லாம் நம்மள்ட்ட கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் எடுத்து நான் பார்க்கும்போது நம்மளுடைய படங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு 30 பக்கம் பேஜ் ஃபோட்டோஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவ்வளோ ஆச்சரியமாக போச்சு. நான் இவ்வளோ நல்லா கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன். நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறது தான் இந்த ஃபோட்டோவும் பத்திரிகை உலகமும். இப்போ யூடியூப்ஸ் நிறையா வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுடைய அந்த பழைய அந்த ராணி புக்கில் வந்த மாதிரியோ, குமுதமில் வந்த மாதிரியோ, ஆனந்த விகடனில் வந்த மாதிரி, தினத்தந்தி தினமலரில் வந்து ஃபோட்டோஸ் மாதிரியெல்லாம் மனசில் அப்படியே பொக்கிஷமாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் பூச்சி முருகன் சார் வந்து நடிகர் சங்கக்கும் சரி, அவர் வந்து என்ன அவ்வளோ பொயட்ரிக் பேசிட்டார். அவர்
அவரை பார்த்து அவர் பயில்வான் மாதிரி இருந்தார் ரொம்ப. நம்மளுடைய கமிஷனர் வந்து அவ்வளோ சுத்த தமிழ், இங்கிலீஷ் பிளந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பயிற்சிக்காக பேசுகிறாரு. வாழ்க்கையோட எல்லா இதுவும் இருக்குது. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துடலான் இருக்கேன் அடுத்த வாட்டி கண்டிப்பாக. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், ஐ லைக் இட். அண்ட் ப்ரொடியூசர் சார், அவர் வந்து சின்ன சின்ன படங்கள் வளர்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணுங்க ப்ளீஸ். அதை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி அதை நல்லா வளர்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் சின்ன படங்கள் எடுக்கும்போது. இன்னைக்கு காலையில் நான் இதே பிரசாஸ்ட் லேபுக்கு வந்தேன். லேடிஸ் ஹாஸ்டல்னு ஒரு படம் பூஜைக்கு, அதில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறேன். அப்போ நான் சொன்னேன், சின்ன படங்கள் வரும்போது இன்றைக்கி ஒரு பூஜை, இன்னைக்கு காலையில் எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், இது முடிச்சோன்னே இந்த ஷூட்டிங் எடுத்து முடிப்போம், அதுக்கப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகணும். அப்பவும் எல்லாம் ப்ரெஸ் மீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் கிடைக்கிற சிறிய தொகை மட்டும்தான் நம்மளுடைய பத்திரிகையாளருக்கு வந்து சேரும். பட் அதோடைய லாபமும் நஷ்டமும் ப்ரொடியூசருக்கு தான். ஆனால் அது லாபமான அவர் திருப்பும் இன்னொரு படம் எடுப்பார். ஸோ அதனால் கண்டிப்பாக சின்ன படங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. நல்லவங்களுக்கு நல்லதாக எழுதுங்க, கெட்டவங்களை கண்டிப்பாக திருத்தி காண்பீங்க, கெட்டவங்களை கண்டிப்பாக நீங்கள் சுட்டி காமிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பொறாமை என்ன தெரியுமா, இந்த ஒரு டீச்சர், ஒரு டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ்னா அதே ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. நான் உண்மையாலுமே செம்மையான காமெடி கேரக்டர், அது யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து ஒரு வேறு கேரக்டர்ஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் இந்த இந்த பாஸ்கர்ஜியை பார்த்தா செம்ம பொறாமையாக இருக்கும். ஷோ, இவர் என்னடா இந்த, எனக்கு எப்படியோ பயங்கர கோபமாக வருது, இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணுறாரு அவ்வளோ இயல்பா. ஏன்னா ஒரு டப்பிங் பண்ணுறது இட்ஸ் வெரி 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 டஃப். நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் என்னுடைய சொந்த வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து என்னோடய சேனல்ஸில் செல்ல குட்டீஸ்ன்னு கேட்கலன்னா ஆடியன்ஸ் கீழே போடுறாங்க, உங்கள் வாய்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி அந்த வாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து அவருடைய வாழ்க்கையை தொடங்கி என்ன டிஃப்ரெண்ட். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மலையாள படம் பார்த்தேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காருன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. அடுத்ததில் அது கண்டிப்பாக எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். இந்த விழா